தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் எடுத்த அதிரடி முடிவு, விஜய்க்கு எதிராக நிற்க போகும் சாட்டை. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா, விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் எதிர்த்து நான் போட்டியிட போறேன் அப்படின்ற ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தகவலை ரொம்ப வெளிப்படையாகவே நேர்காணலின் போது பகிர்ந்து இருக்காரு. தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணாக பிரதிபலிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் போகக்கூடிய விவாத மேடைகள்ல இருந்து அவர் மேடையில் பேசுறாரு அப்படின்னா அதை ரசிக்கிறதுக்கு என்று ஒரு பெரிய கூட்டமே பார்த்தீங்கன்னா தற்போது உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமானுடைய நம்பிக்கையான தம்பிகள்ல ரொம்ப முக்கியமான ஒருவராக சாட்டை துரைமுருகன் கருதப்படுறாரு. இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாகவே எல்லா நேர்காணல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் விவாத மேடைகள்னு வந்துட்டா நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது விவாதத்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் சாட்டை துரைமுருகன் பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. 26 தேர்தல் நெருங்க அதற்கு நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா வரைவையுமே பார்த்தீங்கன்னா எல்லா விவாத மேடைகளையும் ரொம்ப வெளிப்படையாக சாட்டை துரைமுருகன் சொல்ற காரணத்தினாலேயே பிற அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய பீதியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 26 தேர்தலில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 26ல 36 லட்சத்திற்கு மேல ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை பிற கட்சிகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தினாலையும், அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி விஜயை விட ஒரு படி முன்னாடி போயிடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலே எல்லா தரப்பு நபர்களுமே நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது சரிவடைய வைக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கும்போது தான் யாருமே எதிர்பாராத விதமாக நக்கீரன் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்க, அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் நான் எதிர்த்து போட்டியிடுறேன் அப்படின்ற ஒரு பெரிய அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு முடிவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கட்சியுடைய தலைவரான சீமான் விஜய் எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்டாரு அப்படின்னா இது அவ்வளவு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்காது. ஆனா கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவ்வளவு பெரிய திரைப்பிரபலத்தை எடுத்து போட்டிடுறாரு அப்படின்றது ஒரு பெரிய அரசியலாக தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதியில் அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது விஜய் எதிர்த்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா சாட்டை துரைமுருகனுடைய அரசியலும் சாட்டை துரைமுருகன் ஈர்த்திருக்கக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள இளைஞர் மேல உள்ள நம்பிக்கையில தான் சாட்டை துரைமுருகன் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. மேலும் இது சம்பந்தமாக அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் அவர்கள் இது குறித்து பேசுவார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் சாட்டை துரைமுருகன் மற்றும் விஜய் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு நின்னாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகனுக்கும் விஜய்க்கும் ஆதரவு இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் கருத்து வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு கருத்து கணிப்பை நாங்கள் எடுப்போம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.